என்ன ஆத்தாலும் அவளும் ஊர் சுத்த கிளம்பிட்டீங்களா? ஆ, ஒழுங்கா பணத்தை கொடுக்க துப்பு இல்லை. எங்கே கிளம்பிட்டீங்க? பணத்தை வச்சுட்டு நீ எங்கேயாவது போமா. டே கருமம் பிடிச்சவனே, நான் எப்படா உன்கிட்ட பணம் வாங்கினேன்? ஏதோ ஒரு பேகு கொடுத்து நான் ஊருக்கு போகிறேன் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்த. அப்புறமா வந்து என்ன சொல்கிற? அதில் வச்சு 50,000 ரூபாய் காணும்னு சொல்கிற. இதெல்லாம் என்னை நம்ப சொல்கிறியா? நீ அதில் பணத்தை வச்சியோ என்ன வச்சியோ, நான் என்னத்தடா கண்டேன்? நான் உன் பேக்கை திறந்து கூட பார்க்கல. ஆ, இது நல்லா இருக்குது கதை. நீ எடுக்கலைன்னா என்ன, உன் வீட்டில் யாராவது எடுத்திருப்பாங்க. இந்த கருவாயை எடுத்திருப்பான். யாருக்கு தெரியும்? ஒழுங்கு மரியாதையா என் 50,000 ரூபா கொடு, இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். டேய், என்ற புள்ள மேலே பழி போட்டியா? நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. போடா, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. பார்த்துக்கலாம், போடா. பாரு, உனக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். என் பணத்தை கொடுத்துட்ட நான் சும்மா இருந்துடுவேன். இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். பார்த்துக்கோ. ஓர்மலக்கா கடனை வாங்கி வட்டிக்காரங்க துரத்துறாங்கன்னு சுற்றுற பையன் தானே நீ. இப்போ நம்மக்கிட்ட பணத்தை ஆட்டையை போட்டுட்டு உன் பிரச்சனையிலேருந்து ஃப்ரீ ஆகிடலான்னு பார்க்குறியா நீ? இந்த சூழ்ச்சியெல்லாம் இங்கே செல்லாது. அப்போ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கப்போ. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு சாயங்காலத்துக்குள்ளே பணம் வரணும், இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, போடா. ஆத்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? அந்த ஆள் பைய கொடுத்தான்னா நீ எதுக்கு வாங்கி வச்ச? இப்போ பாரு, அவன் பிளேட்டையே மாற்றி போடுறான். அவன் அதில் பணம் வச்சேன்னு சொல்லி இப்போ நம்மக்கிட்ட பணத்தை பிடுங்க பார்க்குறான். இப்போ நீ என்ன பண்ண போகிற ஆத்தா? அதான்டா கருவாயா, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இவன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இப்போ அவன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணா நம்ம என்னதான் பண்ணுறது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. டே கருவாயா, நீ ஏதாச்சும் பண்ணுடா. சரியாத்தா, நீ வீட்டுக்கு போ, நான் ஏதாச்சும் ஐடியா பண்ணுறேன். சரியான ஏமாத்துக்காரன் பயப்புள்ள. ஆத்தாவை இப்படி ஏமாத்து போட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அம்மா, என்னாச்சு? ஏம்மா இப்படி நின்று அழுதுட்டு இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, என்னாச்சு உங்களுக்கு? அந்த சுப்பிரமணி பையன் என்கிட்ட ஒரு பை கொடுத்தான். நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், நான் ஊருக்கு போறேன்னு சொன்னான். சரின்னு நானும் வாங்கி வச்சேன். அப்புறமா இன்னைக்கு வந்து சொல்றான், நான் அதில் 50,000 ரூபாய் பணம் வச்சேன், பணம் காணும், நீங்க தான் அந்த பணம் கொடுக்கணும்னு சொல்றான். என்கிட்ட 50,000 ரூபாய் பணம் ஏது தம்பி? நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? நீங்க கொடுக்கலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அவன் என் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல தம்பி, ரொம்ப கவலையா இருக்கு. இந்த கரவாயனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரி சரி, அழாதீங்க. கையில் எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க கொடுங்க, நான் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரேன். நெசமாலுமா தம்பி? எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, நான் அதை கொடுத்துறேன். அந்த சுப்பிரமணியோட பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வச்சிடுப்பா. நீ அவனை எப்படியாவது போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துரு தம்பி. நான் உனக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் சேர்த்தே கொடுக்குறேன். இந்த கருவாயன் களத்தில் இறங்கிட்டான் இல்ல, இப்போ பாருங்க அந்த சுப்பிரமணியோட கதை எப்படி ஆகுதுன்னு. அவன் இனிமே யாருக்குமே இப்படி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு நல்ல பாடத்தை அவனுக்கு கற்றுக் கொடு தம்பி. இதா பாருங்கம்மா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு அந்த மெயின் ரோடுக்கு வந்துடுங்க, நானும் அங்கே வந்துடுவேன். என்ன? இப்படி விதவிதமாக ஏமாத்தினா என்னதான் பண்ண முடியும்? நான் நீங்கள் கொடுத்த காசை வச்சு லாட்ரி விளாட்னேன். 2 லட்சம் ரூபாய் பணம் ப்ரைஸு. இந்தாங்க, ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருங்க. இந்தாங்க பிடிங்க. டாய், நீ சொன்னதை நான் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. அது எனக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை வச்சு தானே நீ லாட்ரி விளாட்ன. அப்படின்னா அந்த பரிசு பணம் எல்லாம் எனக்கு தாண்டா சொந்தம். அந்த பணத்தை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லை அவ்வளோதான். இதை பாருண்ண, ஒழுங்கா உன்னுடைய 50,000 ரூபா மட்டும் வாங்கிட்டு போ. இந்த பரிசு எனக்கு விழுந்துச்சு,
இந்த பணம் எல்லாம் எனக்கு தான் சொந்தம். உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். உனக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பு. டேய் சுப்பிரமணி, பேராசை பிடிச்சிட்டு அலையாதடா நாயே. உனக்கு 50,000 ரூபா தானே கொடுக்கணும், அதை வாங்கிட்டு போடா. இவனை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இப்படி பணத்தாசை பிடிச்சிட்டு பேய் மாதிரி அலையிறான். இதா பாருங்க, ஒழுங்கு மரியாதையா நீங்களே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு உதச்சி பணத்தை பிடுங்கிட்டு போயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னோட அதிர்ஷ்டம். இது என் பணத்துல தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு நீங்க பிரைஸ் வின் பண்ணியிருக்கீங்க. நியாயமா பார்த்தா இந்த பணம் எனக்கு தான் சேரணும். ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உங்க கிட்ட இருந்து பணத்தை எப்படி பிடுங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் படுப்பாவி, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேடா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ஆண்டவன் நல்ல தண்டனையா கொடுக்கணும். டேய் சுப்பிரமணி, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டவங்க யாருமே உருப்பட்டதே இல்லடா. ஒழுங்கு மரியாதையா உனக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை கொடுத்துட்டு போடா. இது என்னோட பணம். ஆண்டவனா பார்த்து என் பணத்துக்கு வட்டி போட்டு கொடுத்துருக்கான். நான் சந்தோஷமா எடுத்துட்டு போறேன். பாய். போதும் நிறுத்துங்க, போதும் போதும், நான் பார்த்துக்கிறேன். அடிக்காதீங்க, செத்துட போகிறான். அதுக்கப்புறமா உங்கள் மேலே கேஸ் ஆகிடும். என்கிட்ட விடுங்க, இவனை என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா டேய், கள்ள நோட்டு சப்ளை பண்ணுறியா? கள்ள நோட்டு உனக்கு எவ்வளோ தைரியம்? இருடி இருக்கு உனக்கு மாமியார் வீட்டில் விருந்து. தம்பி, அந்த சுப்பிரமணிய போலீஸு பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே, நல்லா உதையா. என்னப்பாச்சு? எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அவன் கள்ள நோட்டு சப்ளை பண்ணானாமா, எல்லாரும் சேர்ந்து அவனை நல்லா உதச்சாங்களாம். எனக்கும் கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு கருவாயா. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? ஆத்தா, எல்லாம் இந்த கருவாயனோட திருவிளையாடல் தான். விவரமா சொல்றேன், நல்லா கேளு. டேய் குள்ளமணி, நீ ஆர்ட் டைரக்டர் கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் பேக் மணி ரெடி பண்ணி கொடுடா. நான் ஒரு செம ப்ராப்ளத்தில் மாட்டிட்டு இருக்கேன். வர திருட்டு பயலுக்கு நல்லா பாடம் கற்றுக் கொடுக்கணுடா. சீக்கிரமா கொடுடா. நான் பேக் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் வெளியே எங்கேயாவது நீ இதை யூஸ் பண்ண, அப்புறம் அவ்வளோதான். 10 வருஷம் ஜெயில் கம்பி என்ன வேண்டியது தான். ஞாபகத்தில் வச்சுக்கோ. குள்ளமணி, நீ தாண்டா என் உயிர் நண்பன். சரி சரி, இந்தா பார்த்து கவனமாக யூஸ் பண்ணி. என்ன அந்த திருட்டு சுப்பிரமணியத்துக்கு எப்படி பாடம் கற்றுக் கொடுத்தேன் பாத்தியாத்தா? என்ற செல்ல குட்டி கருவாயா. சரி சரி, வீட்டுக்கு வரப்போ ஒரு முட்டை வாங்கிட்டு வா. நைட்டு ரச சாப்பாடுக்கு 2 பேரும் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம். என்னது, ஒரு முட்டையா? சுத்தம்.